திருக்காயா திருவள்ளுவர் இண்டெபிலிட்டி ஆல் அஃபோர்டட் ஆக்ட் நன்மைகள் இவள் எங்கும் வாடி வாடினது இவள் இசை பாடி பாடி கண்ணீர் மணிகின்றது எங்கும் நாடி நாடி நரசிங்கா வென்றது வாடி வாடினது இவைகள்லாம் இவளுடைய சுபாவங்களை உடைய இவைகள்லாம் உபாய புத்தியோடு அனுப்பி பணிகள் அல்ல. இவள் உபாய புத்தியோடு அனுப்பித்தவர்கள் எண்ணி இவைகள்லாம் பண்ணினதாக எண்ணி இவரை காட்ட வேண்டாம். இதெல்லாம் இவளுடைய சுபாவம். இது இவளுடைய சுபாவம் அப்படிங்கிறத குறிக்கிற வார்த்தை எதை யூஸ் பண்ணான்னு கேட்டா இவள் மழை நோக்கு. ஒருத்தருடைய சுபாவத்தை சரியாக சொல்லக்கூடிய அவருடைய கண்கள் தான் இவள் மாலை நோக்கு. இல்ல சத்துக்கள்னா யாரு? சத்துக்களாக தன்னுடைய ரக்ஷாபர சமர்ப்பணத்தை பெருமாள் திருப்படிகளில் வைத்து அதுக்கப்புறம் தங்களுடைய ரட்சணத்துக்கு தான் ஒண்ணு செய்யாம இருக்க சத்துக்கள். சம்ருத்வா சத்ரு சந்தானம் மகர்ஷினாம் தண்டகாரனுக்கு வந்த ரிஷிகள் தான் மகர்ஷிகள், அல்லாத ரிஷிகள் தான் வெறு ரிஷிகள். இந்த தண்டகாரத்தில் ரிஷிகள் என்ன பண்ணியிருந்தா அவளை கால கையை பிடிச்சு ராட்சசர்கள் தின்ற வரைக்கும் இல்ல பெருமாள் நம்ம ரட்சிப்பார். அது வரைக்கும் தங்களுடைய தபசக்தியினால இல்ல அந்த ராட்சசர்களை இல்ல அழிக்கக்கூடிய சாமர்த்தியம் உள்ளவர்களாக இருந்த பொழுதும் தாங்கள் ரட்சாபரத்தை தங்கள் தலையில போட்டுக் கொள்ளாமல் ஈஸ்வரன் ரட்சிக்கிற அளவுக்கு காத்திருந்த அவர்களோ மகர்ஷிகள் தான் சொல்லியிருக்கார். இங்க எந்த இடத்துல இந்த ஸ்லோகத்துக்கு வியாக்கியானம் இருக்கு. தம் திருஷ்டுவா சத்ருவந்தார மகரிஷி நாம் சுகாவகம் பபூவ ஹிட்டா வைதேகி பர்த்தாரம் பரிசத்து பார்த்துருக்கோம். பபூவ ஹிட்டா வைதேகி பர்த்தாரம் தம் திருஷ்டுவா சத்ருவந்தார மகரிஷி நாம் சுகாவகம். முதல்ல பாசத்துல என்ன இருக்கு? மூணாவது பாசம் 6-10 ஆறாவது வெளியே பூவார்கள் அறிவையே பொருந்துமா இருக்கும். அதுக்கு முன்னால அதுக்கு எடுத்தது உலகத்தை அழைக்கும் அசுரர் வாழால் மேல் தீவாய் வாய் மயமுடித்து சிலையா திருமகள் கேள்வா இல்லையா? அதாவது முதல்ல பெருமாளுடைய விரோதி நிரசன சாணத்தை சொல்லி இல்லையா? என்னாது உலகத்தை அழைக்கும். என்பதுன்னா கிருப பண்றது. அகலாருடைய துக்கத்தை பார்த்து ஐயோ இந்த துக்கத்தை இவர்கள் இப்படி தாங்குவார்கள் அப்படின்னு என்பது கஷ்டப்பட்ட வாழ்க்கை காரூண்யம். என்னாது அசுரரை அழைக்கும் அசுரர் வாழ்நாள் மேல் அந்த அசுரனுடைய வாழ்நாள் இருக்க அதன் மேல தீவாய் வாழி மழை பொழிந்த தீவாய் வாழி வாழினா அம்பு, தீவாய் வாழினா இந்த அக்னிமுகமான அம்புகள், அப்படியே நெருப்ப கட்டக்கூடிய அம்புகள். தீவாய் வாழி மழை அவைகளை மழையாக பொழிந்த சிலைனா வில்லு. இப்படி விரோதி சமத்தனாக இருந்து விரோதிகள் நிறுத்தனம் பண்ண சுவாமி என்ன இருந்தாலும் விரோதிகள் செய்ய சாமர்த்தியம் இருந்தாலும் தன் சாமர்த்தியம் கூட விரோதி காட்டி விரோதிகள் நிறுத்திப்பதற்கு இதான இன்சென்டிவ் இருக்கும். என்னதான் புத்திமான இருந்தாலும் அவர்ஜாலும் இல்லையா அதுக்கு ஏதாவது ஒரு இன்சென்டிவ் அதுக்காக ஒரு பிரைஸ் இன்சென்டிவ் கொடுத்தாதான் அது இன்னும் தூண்டுங்க. அது பெருமாளுடைய விரோதிகள் சமர்த்தனாய் இருக்கிறவனுடைய சாமர்த்தியம் முழுவதையும் விரோதி நிரசனத்துல பயன்படும்படியாக இவருக்கு ஒரு இன்சென்டிவ் யாருக்குனால அதான் திருமாமகள் கேள்வா.
இவன் இன்னும் மேலும் மேலும் விரோதி விமர்சனம் பண்ணணுமே, ஒரு தடவை விரோதி விமர்சனம் பண்ணவனுக்கு ஒரு பாராட்டு நடத்தி அவங்க பிரைஸ் கொடுத்தா என்ன பண்ணுவாங்க? ஆமா, அந்த மாதிரி விரோதி விமர்சனம் பண்ணிட்டு வந்தவனுக்கு என்ன பிரைஸ் கொடுத்தா? தம் திருஷ்வா சத்ரு சந்தானம் மகர்ஷீனாம் சுகாவகம் பொங்கு விட்டா வைதேகி பர்த்தார பரிசத்வஜே. தம் திருஷ்வா இத்தனை நாள் பெருமாள் அங்க போனார், இது பண்ணார், அது பண்ணார் அப்படின்னு இது வந்து காதால் கேட்டிருந்த படை வீட்டில் இருந்தவன் பெருமாள் சின்ன போய் பார்த்ததில்லை. இது அங்கிருந்து வந்தவர்கள் பெருமாள் இந்த யுத்தத்தில் எப்படி வெற்றி பெற்றார், இல்ல இந்த மிருகத்தை இன்னைக்கு வேட்டையாடினார் அப்படின்னா பெருமாளுடைய பராக்கிரமத்தை வந்து சொல்லும்போது காதால் கேட்டதுண்டு. இப்போது முதல்ல பாதுகாக்கம் திருஷ்டுவா சத்ருசந்தாரம் மகர்ஷியினால் சுகாரம் இல்ல மகரிஷின்னு ஆறாவது 10ஆம் திருவாணி உலகம் உண்ட பெருவாயா உலகின் கீர்த்தி அம்மாவே அவ்வளவு சீக்கிரமான கையில் ஆரம்பத்தில் சொல்லுங்க. ஆரம்பத்தில் 10ஆம் திருவாணி நீங்க இருக்கிறது என்ன பாசனம் இருக்கு? மேல பாசனம் போட்டுக்குமே உலகப்பட்ட பெருவாய் அதுல என்ன அது பாசனம் வண்ணவர்கள் கொடுத்த பாசனம் அந்த ஸ்லோகத்தை வியாக்கியானம் இருக்க அதுல அந்த சுவாரஸ்யம் எல்லாம் வால்மீகிக்கு தெரியாது. பாசனம் பூரா செம்பிள்ளை விட வெங்காயம் உதராது சொல்லுமாறு ஆவாக இருந்தாலும் உலகத்தில் நிலைக்கு அசுரர் வானாலுமே திருமாமகள் கேள்வா இங்கிருந்து ஆரம்பிச்சு கர்ப்பபூதா கனவு மகரிலாம் சுகாதம் சத்து சம்ஸ்வா சத்து சந்தாரம் திருமாமகள் தப்போதனா கர்ப்பபூதா தப்போதனாக உங்களுக்கு தமிழ்ல ராசிக்கீங்களே. அது நிறைய இது இருக்கு அப்படின்னு. ஆனா அதெல்லாத்தையும் எது போய் ஃபில் பண்ணணும், உங்களுடைய ராசிக்கு போய் ஃபில் பண்ணணும். அப்படின்னு ரொம்ப பேருக்கு சம்ஸ்கிருதம் வரணும் அப்படிப்பா, தமிழ்ல ராசிக்கு வராது. நான் முதல்ல என்ன சொல்லுங்க, எப்படி படிக்கணும் மகிழ்ச்சிய சத்ரு சந்தானம் தந்திரினே ஒரு வார்த்தம் வாரானே அவர்களை குத்துயிராக்கி விடுதலை செய்யாதே இப்படி
இல்ல வரை முன்பு திருவையோட்டியில் இருந்தனர். இவர் வேட்டைக்கு போற விடத்தை இன்னபடியும் செய்து பொழுதார் இந்த புரியும் வீழ்த்தினார் என்று இல்லையா அங்கு கூட இருந்து வந்தவர் சொல்லி கேட்கும் அத்தனையிலே இங்கு இல்லையா பூஜலுக்கு புகிற போதை பிடித்து மேலுள்ள வியாபாரங்கள் அடங்கலும் கண்டார். பெருமாள் கரதூஷணங்களால் 14 நாட்கள் வதம் பண்ணதுக்கு பெருமாள் அந்த குகையிலிருந்து வெளியில வரும்போது பிராட்டியும் கூட வந்தாங்க. அதனால முதல்ல என்ட்ரி கார்டுல இருந்து எக்ஸிட் கார்டுகளும் முழுக்க பார்த்தாங்க. மேலுள்ள வியாபாரங்கள் இல்லையா அப்பையும் கண்ட முடியாது. சம்சுவா மகர்ஜினால் ரிஷிகளுடைய விரோதிகளை போக்கி அவர்களுக்கு குடியிருப்பை பண்ணி கொடுத்தவரை மகர்ஜினால் இல்ல தங்கள் தபோபலத்தாலே வெள்ளலாயிருக்க இல்ல தங்கள் பலத்தை ரட்சா பலத்தை பெருமாள் தலையிலே புகட்டு இல்லையா மறை உணர்ந்து கொண்டிருக்கும் அவர்கள். ரிஷின மறை சகல வேதங்களுடைய உணர்வுக்கு சாரபூதமான அர்த்தம் என்னன்னு கேட்டாக்க ரட்சகன் சர்வேஸ்வரன் நாம் அத்தனை பேர் லட்சிய பூத்தவர்கள்னால இல்லையா மறை உணர்ந்து கொண்டிருக்கும் அவர்களுக்கு கர்ப்பபூதா தபோதனாக என்று தந்தா கைமுதலிய மாறாதே இருக்கும் அவர்கள். பபுவிஷ்டாவைதேகி லத்தாரம் கிருஷ்ணே கேட்டுக்கோங்க. அதனால இந்த மகரிஷி சப்தத்தை எடுக்கிறதுக்காக சொன்னோம். மகரிஷி சப்தத்தினாலையும் இல்ல சச்சப்தத்தினாலும் சொல்லப்படுற இது என்ன அப்படின்னு கேட்டாக்க வேற ஒன்றும் காரியம் கேட்டது. சத்து அப்படிங்கிற சப்தத்துக்கு தங்களுடைய ரட்சாபரத்தை சர்வேஸ்வரன் திருவடிகளிலே போட்டு தாங்கள் நிர்பரராக இருப்பார்கள் சத்துக்கள். அந்த சத் பிரேட்சா பிரேட்சான இவர்களுடையதான இந்த ஞானத்தை பகவான தவிர பிராபகாந்தரம் இல்லை இல்ல அவனே ரட்சகன் என்கிற இந்த ஞானத்தை ரட்சித்தார். இது ஒரு அர்த்தம். இன்னொன்று சத்ரேஷா ரட்சித்தாருன்னாக்க இவளிடத்துல இன்னும் இல்ல அழிந்ததெல்லாம் போக ஆரம்பத்திலேருந்து இந்த தசகம் பூரா இவள் இழந்ததெல்லாம் ஒண்ணே வந்து எல்லாம் அழிந்தது. இனி இருக்கிறது இந்த திருக்கண் பார்வை ஒண்ணுதான் இல்லையா. இதுவும் அழிந்து போனால் இல்ல நீதான் இல்ல தரித்திரனா ஒண்ணும் இல்லாத. அதனால இதுவும் அழிவதற்கு முன்னே வந்து இவளை கை கொள்ளப்பாரா. எல்லாம் அழிந்தது போக இந்த நீதி இருந்தது இல்ல திருக்கண்கள் இந்த மாழை நோக்கு ஒன்றுமையா இருந்தது. இனி இந்த நோக்கையும் இழக்காதே இல்ல இந்த திருக்கண் நோக்காவது இவளிடம் இருக்கும் பொழுதே இல்ல இதுக்கு மேல விளம்பிக்கால் வந்து கைகொள் அப்படின்னு திருத்தாயார் விஞ்ஞாபனம் பண்ண மாதிரி இந்த ரெண்டு அர்த்தத்திலையும் சத்ரேகா ரட்சிதாரம் அப்படின்னு காட்டுங்க. சத்ரேகா சதாம் பிரேகா சத்ரேகா சதீச்ச பிரேட்சாக்கு சத்ரேகா அப்படின்னு ரெண்டு விற்பத்தி. சதாம் பிரேகா சத்ரேகா அப்படின்னு சொன்னாக்க இது உபாய அத்தியவசாயத்தை ஜகமானபடினால இவள் செய்கிறது ஒன்றும் தன்னுடைய ரட்சண உபாயத்துக்கு கூட செய்கிறாள் இல்லையா. இதெல்லாம் இவளுடைய சுபாவம். இப்படி பெருமாளை கிடந்து இடத்த விடத்துல இப்படி துக்கிப்பது இல்ல இந்த பாடுபடுவது இவள் சுபாவம். இது இவளுடைய
மாலை நோக்கில் தெரிகிறபடியானே இல்லையா இத உபாய துவக்குடையதாக கொண்டு இவளை நலிய வேண்டாம் அது சொல்லுதா ஒரு அர்த்தம். இது சதாம் பிரேஷா சதீச்ச பிரேஷா சத்ரேஷா அப்படின்னு அர்த்தம் இல்லையா. இனி இவ்விடத்துல அழிந்ததெல்லாம் போக உள்ளது இந்த திருக்கண் பார்வை ஒண்ணுதான், இதையும் இழந்து போகாதே இல்லையா. இதையான காலத்துல ரட்சித்து கை கொள்வாயாக பெருமாள் பிரார்த்திக்கிறார். இதான் சத்ரேஷா ரட்சிதாரம். மாழைன்னா சுவாபாவிகம், நோக்கு அப்படின்னாக்க கண் பார்வை. இவள் மாழை நோக்கு, இவளுடையதானே ரட்சணத்தை எம்பெருமான் திருவடிகள்ல போட்டு தன் ரட்சணத்தை தான் நோக்கில்லாது இருக்கிற இருப்பு இல்லையா, அது இவளுக்கு திருக்கண்கள்ல தெரிகிறபடி சொல்றார். இரண்டாவது இவள் மாழை நோக்கு அப்படின்னு அர்த்தம் நிருபாதிகமான இல்லையா, அதாவது கண்ணை அஞ்சனை விட்டு இது ரெண்டு அழகு பண்ணிக்காம சுவாபாவிகமா உள்ள திருக்கண் அழகு நோக்கு இருக்கே, அது ஒன்றுமே இன்னும் அழியாமல் பாக்கி உள்ளது இல்லையா. இனி இதையாவது அழிய கொடுக்காமல் கை கொண்டு போகிறானே அப்படின்னு சொல்ற இந்த சத்ரேஷா ரட்சிதாரம். அதை ஏவ வியக்த கீர்த்தி தம் ஜகாத ஜகாதன அவனை அருள் செய்வார் அப்படின்னு. கீழே 10 பாசுரங்கள்ல எம்பெருமான் அவனை இழந்து ஆக்காமைப்படக்கூடிய இல்லையா அடியார்களுடைய துக்கத்தை போக்கி அவர்களை கை கொள்ளக்கூடியதான ஜட்டமான கீர்த்தியை உடையவன். வாட்டமின் புகழ் வாமனம். வாட்டமில் புகழ் அப்படின்னாக்க தன் புகழுக்கு ஒரு வாட்டம் வராத வாமனம். அதாவது இவனை ஆசைப்பட்டவர்கள் இவனை இழந்து ஆற்றாமைப்பட்டு அந்த ஆற்றாமையிலேயே துன்புற்று முடிவர்களாகி அது இவன் புகழுக்கு வாட்டம். அத்தகைய வாட்டம் தன் புகழுக்கு ஏற்படாதபடி அடியார்களுடைய ஜனத்தை போக்கக்கூடியவன் இல்லையா. வாட்டமில் புகழ் வாமனம். வாமனது சப்தத்துக்கு என்ன அர்த்தம்? ஆசிரியருடைய ஜசனத்தை போக்குவதற்காக தன்னை அழிய மாற்றி கொண்டு தான் இறப்பாளனாக வந்தாவது, அதாவது ஆசிரியருடைய வசனத்தை போக்குவதில் அவ்வளவு தத்பரனானவன் இருக்க மாமன சப்தம் காட்டுவது. இதான் வீரசனம் ஜக்த கீர்த்திங்கிறது வாட்டமில் புகழ் வாமனம். வாட்டமில் புகழ்ங்கிறது தான் ஜசன வீரசனம் ஜக்த கீர்த்தி. அது இவனுக்கு உண்டு நிரூபணம். இவன் மாமனன் ஆனது. இது இந்திரன் தான் சரண் புகுந்து இருந்தார். இவனும் இல்ல ஔதாரியம் சொல்லக்கூடிய ஒரு குணாபாசத்தை ஏறிட்டுக் கொண்டிருந்தார். இனி ராவணாதிகளை போல முடிய அழிய செய்யாதே இல்லையா, இவரிடத்துல உள்ளதான ஒரு குணத்தை ஏறிட்டுக் கொண்டு இல்லையா காரியம் கொள்ளலாம் என்று பார்த்தார். அதுக்கு என்ன பண்ணணும்? தன்னைத்தானே யாச்சகனாக்கி கொண்டு இவரோட தேர்ந்த ராஜ்யத்தை யாச்சித்து பெற்று நிலம் மாவலி மூவடி தான் என்ற கல்வனே இப்ப ஆடி ஆடியில் இருக்கு இல்லையா, இந்த ஆடி ஆடியிலப்பட்ட ஆற்றானை எல்லாம் பெருமாள் ஆடி ஆடியில இவளுக்கு இவ்வளவு ஆற்றாமையை கொடுத்து இவளுக்கு தன்னை பிரித்து வைத்து இவ்வளவு ஆற்றாமைப்பட வைத்ததுக்கு காரணம் என்னன்னு கேட்டா, மேல அந்தாமற் பண்பு செய்தல் வரக்கூடிய அனுபவம். மேல அந்தாமற் பண்பு செய்திருக்கிற திருவாழ்மொழியில பெருமாளுடைய நியதி செய்வான அனுபவம். அந்த அனுபவம் இல்லையா, அது கீழே ஊரில் வாழ்வீரேங்கிற அனுபவத்துக்கு துல்லியமான அனுபவம். அது ஒரே வித்தியாசம் அப்புறம் சொல்லுவோம். ரெண்டும் பரிபூர்ணமான அனுபவம்.
படித்து குறைந்தாடி அடியேன் வாய்ப்படுத்து பதுகி கழித்தேனே இல்ல கணிப்பும் கதவும் ஒளிக்கொண்ட சோதியமாக உடன்கூடுவது என்று சொன்னோம் அப்படின்னு நித்தியதூரிகள் பரிசத்திலே போய் புகுந்து அனுபவிக்கும்படியான அனுபவத்துக்கு பார்த்த 2,3ஆம் திருவாழ்வில் 2,5ஆம் திருவாழ்விலையும் அதே அனுபவம். ரெண்டு புறத்தில வித்தியாசம் சொல்லுவோம். இப்படி ரெண்டு அனுபவங்கள் இல்ல இதுக்கு மத்தியில இல்ல நடுப்பறை குரு அளவு கடந்த ஆக்காதம் இல்லையா இந்த ஊரில் வாழ்வியல இருந்த ஆனந்த அனுபவத்தினுடைய ஆனந்தத்துல ஆந்தாமத் தந்து செய்தியுடைய ஆனந்தம் ரிஜிஸ்டர் அமைப்படும். ஜாமி தும்னு உண்டு வேறமே சொல்றது. ஜாமி தும்னு மோனோட்டனி எவ்வளவுதான் உத்கிருஷ்டமான சுகத்தை கூட அனுபவிச்சுன்னா அந்த சுத்தமான என்னொன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு இட் வில் எண்ட் அப் வித் டாக்கிஃபைலாக்ஸ். டாக்கிஃபைலாக்ஸ் இருக்கும். இட் வில் நாட் ஹேவ் ஃபர்தர் எஃபெக்ட். அந்த மோனோட்டனி இருக்கு இல்லையா, அதை போக்குறதுக்கு தான் அஜாமித்துவம் அப்படின்னு புரோடாக வன்வன் ஜோதி இல்லையா ஜுஹோதி இல்லையா புரோடாக வன்வன் ஜுஹோதி உபாம் ஜிவாதம் அந்தரா எஜதி அஜாமித்துவாயன்னு சுத்தி சொல்றது. நர்க பௌர்ணமாச பிரகரணத்துல பௌர்ணமாச யாகம்ங்கிறது 3 அங்கி. 1 ஆக்ரேயம் அஷ்டாகபாலம், இன்னொன்னு உபாம்சி யாகம், இன்னொன்னு அக்னி சோமியம் ஏகாதச கபாலம். அப்பான்னா என்னமோ ஏதோ வேணும்டா மண் மடக்கு புரோடாசம் வைத்து இந்த மடக்குல 8 மடக்குல புரோடாசம் தான் பிரதான திரவியம், யாக திரவியம். காக்க யஜ்யங்களுக்கெல்லாம் புரோடாசம் தான் பிரதான திரவியம். அந்த புரோடாசம் 8 புரோடாசத்தை பண்ணி 8 மடக்குகள் வைத்து அப்புறம் புரோடாசம் சதுர்த்தாக்கரத்துக்கு ஒவ்வொரு புரோடாசத்தையும் 4 நாள சதுர்த்தாக்கரணம் பண்ணி அதுக்கப்புறம் மந்திரங்களோட பிரதான ஆகுதிகளை சமர்ப்பிக்கும். இது ஆக்னேயம் அக்னி தேவதாக்கமான அஷ்டாகபாலம். அக்னி ரோமி ஏகாதச கபாலம்ங்கிறது அக்னி சோமன் அப்படிங்கிற 2 தேவதையும் தேவதா திரயாத்மகமான ஏகாதச கபாலம். ஏகாதச கபாலம்னா 11 கபாலங்கள்ல புரோடாசத்தை எடுத்து சதுர்த்தாக்கரணம் பண்ணி கண்டது. உபாம்சியாஜன் ஒண்ணு. உபாம்சியாஜன் விஷ்ணு தைவத்தியம் கேவல ஆஜ்ய பாகம். ஆஜ்யத்தினால மட்டும் ஆஜ்ய பாகம் அப்படின்னாக்க நெய்ய மட்டும் ஆகுத்தியா பண்ற. இது 3 பண்றதுல கிரம நிர்ணயம் பண்றாங்க. சுத்தி கிரம நிர்ணயம் பண்றது புராடாசம் அன்வாந்தம். அன்வாந்தம் தொடர்ந்து முதல்ல ஒரு அஷ்டாகபால புரோடாச யாகம், அப்புறம் ஒரு ஏகாச புரோடாச கபால யாகம். இந்த 2ஐயும் தொடர்ந்து பண்றான். இந்த 2ஐயும் தொடர்ந்து பண்ணி எங்கேயானு ஒண்ணு சிக்கிக்கும். கவலை வருதுன்னு பேரு. கவலைன்னு என்ன பதம் மாறி போயிடும். நம்ம தப்பு இல்லை. அந்த மந்திரங்களே வாக்கியங்களே அருள் செயல் கூட அது மாதிரி மாறி. அதனால அந்த கவலையினால மாறாமல் இருக்கிறதுக்கு, கவனம் சிதறாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்றதுன்னு கேட்டாக்க நடுப்பு ஏதாவது ஒரு டைவர்ஷன். அதுக்கு பேர் அஜாமித்துவம்னு பேர். ஜாமிவா ஏதத்கிரியதே இப்பதான் வாக்கியம் முழுசாது.
ஜாமீன இருந்தோம் ஒரு மொனோட்டனஸ் ஜாமிவா ஏதற்கு எதன் மாஞ்சோ புரோடாசோ ஜோதி இப்படி ஒரு அஷ்டாகபாலம் ஒரு ஏகாசகபாலம் ஆகிற 2 புரோடாச யாகங்களை நீண்ட நேரத்துக்கு தொடர்ந்து பண்ணும் பொழுது செட் ஆகக்கூடிய ஜாமி இருக்கு இல்லையே அதை ஜாமிவா ஏதற்கு எதன் மாஞ்சோ புரோடாசோ ஜோதி இல்லையா நடுவுல உபாம் ஜியாஜம் அந்தராங்க அந்தரான 2க்கு நடுவுல உபாம் ஜியாஜி எதுக்கு கேட்டா அஜாமித்துவாய நிறைய சிந்தாரமா கதை சொல்லுவோம். கோஷிகுரு சுவாமி புத்தமோட்ட சுவாமியும் கூட கேட்டிருப்பான் இல்லையா. புத்தமோட்ட சுவாமி இவர் சாதிக்கிற சிங்காரமான விஷயங்களை ரொம்ப ரசிக்கிறான். கோஷிகுரு சுவாமி 2 காலையும் பொத்திட்டு கால் நேரத்தில் இதெல்லாம் சொல்றாருன்னு அவர் காது கை எடுத்து கொண்டு இன்னொரு இவரா இல்லையா இது அஜாமித்வாய அந்த இது 2க்கும் மத்தியில ஊழில் வாழ்வியிலே அனுபவத்துக்கும் மேல அந்தாமத்தந்து செய்த அனுபவத்துக்கும் இருக்கிற அஜாமித்வாய ஆடியாடி. ஏன்னா பெருமாள் இவருக்கு ஏற்கனவே பண்ணின அனுபவம் சாத்தித்து மேல அபேட்சை வரும்படியாக இவருக்கு ஆத்மாமையை உண்டாக்கி மேல அனுபவத்துக்கு அபேட்சையை பிறப்பிச்சு ஒரே அப்படியே அந்த ஊழில் வாழ்வுடைய அனுபவத்துக்கு மேல அப்படியே இந்த அந்தாமத்தின் மீது 2,4 வச்சிருந்தாங்க மேல அபேட்சை உண்டாகாது. அதனால ஆதிங்கிற திருவாய்மொழியினால ஊழில் வாழ்விலேங்கிற திருவாய்மொழிக்கு மேல அந்தாமத்தன்று செய்துங்கிற திருவாய்மொழியில பரிபூர்ண அனுபவத்துக்கு அபேட்சையை உண்டாக்குவதற்காக நடுகிற இந்த ஆத்மாவையை பெருமாள் உண்டாக்குறார். அதான் அனுபவிச்சாச்சு இல்லையா. ஊரில் வாழ்வதையில பூர்ண அனுபவம் சொல்றார். அதுக்கு மேல அந்தாமத்தன்று செய்கிற அனுபவத்துக்கு விஷயமா உண்டு. அதே என்ன திரும்ப விழுவதுனா அந்த அனுபவம் எனக்கு முதல் அனுபவம் மூணில் வாழ்கிறேன். அதுவே நிச்சயசூரியர்களை பரிசோதனை புகுந்து அனுபவிக்கத்தக்கதான பரிபூர்ணமான பிரம்மானுபூர்வமான ஆனந்தானுபவம் அது என்னால் அதுக்கு மேல 2வது 5வது இருப்பாங்க என்ன தனியா என்ன அனுபவம் வரப்போறது இல்லையா அப்படின்னு சொன்னா சாதிக்கிறார். அனுபவம் ஒரே அனுபவம் தான், ஆனா பெருமாளுக்கு குறை. ஏன்னா ஊழில் வாழ்விலே அனுபவம் இருக்கு இல்லையா, அந்த அனுபவத்துக்கு ஆழ்வார் போக்தாவாக அனுபவித்தது. அது ஆழ்வார் புருஷார்த்தமாக அனுபவித்தது. அது எப்படி தெரியுது? ஒரு வஸ்து தன் பேராக அனுபவிக்கிறவனுக்கு தான் ஐயோ இதை நம்ம இழந்தா என்ன பண்றதுங்கிற துக்கம். இந்த பதார்த்தத்தை இவன் போக்தாவாக தன் பேராக அனுபவிக்கிறான்னு சொன்னால் அது எப்படி தெரியும்? ஐயோ இதை இழந்தால் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படிங்கிறது. அது ஆழ்வாருக்கு உண்டாச்சு. ஊரில் வாழ்கிறேன் முன்னல் ஆழ் பயம் நரம்பின் முதுசுவையே பன்னலார் வயலும் பரணே பதித்திறனே கண்ணரே அமுதே கார்முகிலே என் கண்ணா நின்னலால் இலேன் கான். என்ன நீ குறிப்பு? நின்னலால் இலேன் கான். நின்னலால் இல்லேன்னு அர்த்தம். உன்னிடத்திலிருந்து வெற்றிலேக்கித்தால் உன்னை பிரிந்தால் நான் கிடையாது, என்னை கிடையாது என்கிற. நின்னலால் இல்லேன் கான், அதை ஞாபகம் வச்சுன்னா என்ன நீ குறிக்கொள். நட்டசீதாத்வயாவினா நகாமபிராகவன் இல்ல முகூர்த்தமதி ஜீவாவா இல்ல ஜலான் மத்யாதிகோ திருத்தம் இளைய பெருமாள் சொன்னது போல ஒன்னு இழந்து அப்புறம் நான் இருக்கிறதுக்கு ஒண்ணு கிடையாது, அதை ஞாபகம் வச்சு என்ன திருவுள்ளம் பற்றி காய்க்கிறேன். கேள்வி கேட்கிறாரு, ஐயா இந்த இப்படி பரிபூர்ணமா ஆனந்த அனுபவம் போயிட்டு இருக்கும் பொழுது இல்ல வெத்திரேகத்தை ஸ்மரிப்பானே, நாம இதை ஏற்போமோ சந்தேகம் உண்டாக்கு காரணம் என்னன்னு கேட்டாக்க அது சந்தேகத்துக்கு 4 பீஜங்கள்.
கண்ணனே, அமுதே, கார்முகிலே, என் கண்ணா என்கிற நாளெல்லாம் பீஜன். இவ்வளவு போக்கியமா இருந்த வஸ்து நமக்கு தொங்குமோ? நாய் வைத்து நெல்லை தொங்காதா போல இவ்வளவு போக்கியமா இருந்த வஸ்து நமக்கு தொங்குமோன்னாங்க. தொங்குனாக்க இந்த ஹேங்கிங் தொங்குறது இல்லை, தமிழ்ல தங்கறதுனாக்க தொங்குறதுன்னு அர்த்தம். இது நமக்கு தக்குமோ? இவருடைய சந்தேகத்துக்கு இதனாலும் பீஜங்கள். அதான் அதுக்கெல்லாம் மேல, அதுக்கெல்லாம் மேல அதுக்கெல்லாம் அதுக்கு என்ன நீ குறிக்கொள்ளு, நின்னலால் இதேதான். அது கொஞ்சம் முன்னாடி ஒன்னு ஒழி ஒரு கிழக்கு அரை கிழக்கால் ஜீவிக்க மாட்டாங்க. அப்படின்னால இவர் சந்தேகத்துக்கு மத்தியில் விஷயத்தை ஏன் ஸ்மரிக்கிறார்? எனக்கு இவைகளெல்லாம் இவருக்கு சங்கா ஹேத்துக்கள். கண்ணலே, அமுதே, கார்முகிலே, என் கண்ணா. இப்படி நான் பெற்ற பேசேன் இந்த கனத்தையும் அனுசந்தித்து இவ்விஷயத்தினுடைய போக்கியத்தை அனுசந்தித்து இது இருந்தபடி கண்டவனுக்கு தொங்காது போல் இருந்தது என்று அதிசங்க பண்ணி தேவரன் என்னை கைவிடு, நான் உடனாக என்னை விடாது ஒழிய வேண்டும் என்கிறார். ஆக இது இழந்தால் என்ன பண்றது அப்படின்னு இப்போ இது இவருடைய அனுபவம். இது பெருமாளுக்கு செத்த இவர் இவ்வளவு அனுபவிச்சுட்டா நாம இவர் நம்ம அனுபவித்துமா, நாம் இவரை அனுபவிக்கணுமே அப்படின்னு இப்ப திரும்பி இருவரும் கலந்த அனுபவம். இந்த அனுபவத்துக்கு போக்தா பெருமாள். பெருமாள் தற்பேராக அனுபவிக்கும். அந்த இதே அனுபவத்துக்கு பெருமாள் போக்தா. அது எப்படி தெரியுதுன்னாக்க ஐயோ இவரெல்லாம் நான் என்ன பாடுபடுவோம்னு அவன் நினைக்கிறான். அவன் ஆழ்வார் அவனுக்கு 5 மாசத்தா நான் உன்னை விடமாட்டேன்
இல்லையா? அப்படின்னு பெருமாள் இல்லையா அபயப்பிரதானம் பண்ற இல்லையா? அந்த அபயப்பிரதானம் பண்றாங்க. வைகுந்தா மணிவண்ணனே 6ஆம் திருவாய்மொழியில் இதுல பார்க்கலாம். எங்கும் பக்கம் உன்னை நான் பிடித்தேன் போல் சிக்கனவே என்று விடியாவெல்லாம் ரெண்டும் தேர்தல் மாறினரே. அங்க கீழே ஊரில் வாழ்விதையில ஐயோ இவன் நம்ம விட்டால் நாம் என்ன பண்ண போகிறோம்னு ஆழ்வார். இவன் இப்போ ஐயோ இவ்வாழ்வார பரிபூர்ணமா அனுபவித்து இவ அனுபவத்தை இருந்தால் இவ்வாழ்வார் நம்ம விட்டாராக நாம் செய்வோம் அப்படின்னு இவன் அதிகம் பண்ணிட்டு இல்ல அலமாய்ந்து போய் நிற்க ஆழ்வார் நல்லா கவலைப்படாத நான் உன்னை விடமாட்டேன் அப்படின்னு அவர் உடனாக பண்ணுகிறார். அதுதான் சுவாமி ஊரில் வாழ்விலையும் அந்தாம தந்து செய்தலையும் அனுபவம் ஏற்ற ரூபம். முன்னால ஆழ்வார் பேராக அனுபவித்தது பெருமாள் தன் பேராக அனுபவித்தது. இந்த தசகத்தை பற்றி சொல்ல வேண்டியது. ஆண்டாம தந்து செய்து என் நாளிகே ரம்மானுக்கு ஆண்டாம வாழ் முடிகன் ஆடி நூல் ஆரமுள செந்தாமரை தடங்கள் செங்கனிவாய் செங்கமலை செந்தாடிக்கள் செம்பொயும் திருவுடம்பே. ஆண்டாமத்து அன்பு செய்து என் ஆபிஷேர் அம்மா என்னுடைய பிராணங்களே என்னுடைய ஆத்மாவிலே வந்து கலந்த சர்வசேஷியானது என் ஆபிஷேர் அம்மா. என் ஆபிஷேர் அம்மா எப்படி வந்து எழுதுகிறதா ஆண்டாமத்து அன்பு செய்து. ஆண்டாமம் அப்படின்னா நித்திய விபூதி. நித்திய விபூதிக்கு ஆண்டாமத்து ஆண்டாமத்து அன்பு செய்து அப்படின்னு அர்த்தம். நித்திய விபூதியிலே பண்ணுகிற பிரீத்தியை என் மேல பண்ணி ஆண்டாமத்து அன்பை என் மேல் செய்து
அந்தாமத்து அப்படின்னாக்க நித்தியசூரியர்கள் மட்டும் இல்ல, அந்தாமத்து அப்படிங்கிறது வந்து அந்தாமங்கிறது இடவாகுமே. இந்த ஊரே சொல்றதுன்னா ஊர்ல உள்ளவரை எல்லாரும் சொல்லான்னு இருக்கும். அது மாதிரி அந்தாமம்னா அந்தாமத்தில் உள்ளவர்கள் இல்லையா, பிராட்டிமார்களோடு நித்தியசூரியர்களோடு முக்தர்களோடு அங்குள்ளதான பரிசர பரிசதங்களோடு வாக்கிற எல்லாவற்றிலும் பண்ணுகிற பிரீத்தியை என் உத்தரத்தில் பண்ணியது. நிச்சயத்தில் பெருமாள் பிரீத்தி எப்படி பண்ணோம்? பிராட்டிமார்கள் பக்கத்தில் பண்ற பிரீத்தி பிராட்டிமார்களுக்கு தான் பண்ண முடியும். பிராட்டிமார்கள் மேல பண்ற பிரீத்தியை மட்டும் நிச்சயங்களுக்கு பண்ண முடியாது. அந்த எடுத்துன்னா இவர் தனக்கு செய்ய படுக்கையாக இருக்கிற இவரத்தில் உள்ள பிரீத்தியை வாகனமாக அமர்த்த பண்ண முடியாது. அதனால அவரவர்களுக்கு நியத கைங்கரியமும் நியதமான பிரீத்தி, அந்த பிரீத்தி அளக்கிடத்துதான் இருக்கும். அது வேற விஷயம். பிராட்டிமார்களிடத்துல அவர்களிடத்தில் உள்ள பிரீத்தியை பண்ணும். கைங்கரிய நிஷ்டர்களாக இருக்கக்கூடிய அரசர்களுக்கு அவர்களுக்கு உள்ள பிரீத்தியை பண்ணும். மற்றும் உள்ள சதாபசியந்தின அனுபவம் பண்ற முக்தர்களிடத்துல அவர்களுக்கு உள்ள பிரீத்தியை பண்ணும். கைங்கரியத்துக்கு உபகரணங்களாக இருக்கிற பரிசதங்கள் இருக்கேன், மண்டப கோபுராதிகள், அவைகளை பார்த்து அவைகள்ட்ட பண்றதான பிரீத்தி அவைகளிடத்துல பண்ணும். அந்தந்த பிரீத்தி நியதம் அவர்களிடத்த பண்ணிருக்கும். பரவாயில்ல, இங்க வந்தால் இது அத்தனை பிரீத்தியும் ஆழ்வார் தெரியும். பிராட்டிமார்கள் மேல பண்ற பிரீத்தியும் ஆழ்வார் பண்ணும். அந்த பண்ற பிரீத்தியும் ஆழ்வார் இல்லையா. மற்றும் உள்ளதான் அங்குள்ள முக்தர்கள் என்ன இல்லையா, பரிசதங்கள் என்ன, கைங்கரிய உபகரணங்கள் என்ன, எல்லாவற்றையும் பண்ணக்கூடிய அத்தனை பிரீத்தியும் ஆழ்வார் ஒருத்தர் மேல பண்ணிச்சிருக்க. இதுதான் அண்டாமத்தன். மஞ்சாக்ரோஷந்தி போலே அடுத்தது. இப்ப அந்தாமத்தன்று செய்ததற்கு அப்புறம் அந்தாமத்தில் உள்ளாரா அவர்கள் அத்தனை பேரையும் பண்ணக்கூடிய பிரீத்தி என் உத்தரத்து பண்ணி, ஒரு விபூதியில உள்ளார் பக்கத்துல பண்ணக்கூடிய பிரீத்தியை என் ஒருவன் பக்கத்திலே பண்ணிட்டு அந்தாமத்தை அன்பு செய்து என் ஆதிசேன் அம்மா. என் ஆதிசேன் அம்மான்னா கருமரக்கணக்கு அதிசேர்ந்தார் போல என்னிடத்துல சேர்கிற வரையும் என்னோடு சம்சாரிக்கிற வரைக்கும் தான் இழப்பாளனாக இருந்தது. என் அந்தாமத்தை அன்பு செய்து என் ஆதிசேன் அம்மா. இது எப்படி தெரியுது அப்படின்னாக்க, இவன் நெடுநாள் இழப்பாளனாக இருந்து இவன் இன்றைக்கு தன் பேராக என்னோட சம்சாரத்தை பெற்றான் என்பது இவனை பார்த்தாலே தெரியுது. ஆண்டாம தந்து செய்து என் ஆதிசேயன் அம்மானுக்கு ஆண்டாம வாழ் முடி சங்கு ஆழி நூல் ஆரமுல இவைகள் எத்தனையும் இப்பொழுது இவனுக்கு உளவாயிற்று. ஆண்டாம வாழ் முடி சங்கம் ஆழி நூல் ஆரம் பஞ்சாயுதங்களும்
திவ்ய ஆபரணங்களும் திருமேனியில் இப்பதான் பொருந்தி உலகாயிடுச்சு. சுவாமி இதெல்லாம் பெருமாளுக்கு அனாதிகாலமா உள்ளது இல்லையோ அப்படின்னு கேட்டா அனாதிகாலமா இருந்தது, இத்தனை அசத்கல்பமாக இருந்தது. இந்த சேதனம் கூட தான் நிச்சயமா எப்பவும் இருந்ததுன்னா அப்ப அசத்கல்பனாக இருந்து அசர்நேவ சமவதியில் இருந்து இந்த சந்தமேனம் சொல்றது இல்லையா, இவ எத்தனையும் அப்படி இருந்தது. அவர்கள் எல்லாம் இப்பொழுது உலகாயி ஆழிநூல் ஆற உல சேந்தாமரை தடங்கள், செங்கனிவாய் செங்கமலம், சேந்தாமரை அடிக்கல், செம்பம் திருவுடம்பு, இவையெல்லாம் உல. இது எல்லாத்துக்கும் அண்மை எங்க ஆண்டாமவாய் முடிசங்கு ஆழிநூல் ஆரம், சேந்தாமரை அடிக்கல், சேந்தாமரை தடங்கள், செங்கனிவாய் செங்கமலம், சேந்தாமரை அடிக்கல், செம்பம் திருவுடம்பு உல. இவையெல்லாம் இப்போது இவருக்கு உலகாயிற்று. இதனால என் ஆதிசேயத்துக்கு என்னோட பூர்ணமா சம்சேகித்து கலந்த காரணத்தால் தெரியுது. இதுக்கு முன்னால் எப்படி இருந்தா, என்னோட சம்சேகத்துக்கு முன்னால் எப்படி இருந்தா, என்னோட சம்சேகத்துக்கு பின்னால் எப்படி இருக்கான்னு பார்த்தாக்க இதெல்லாம் என்னுடைய சம்சேகத்தால வருவது நல்லது. அபிஷேக சார் இதெல்லாம் பேப்பர்லாம் ஒரு மருந்து அட்வைஸ் பண்ணி இந்த மருந்து சாப்பிடுறதுக்கு மூணு, இந்த மருந்து சாப்பிடுறது திருமணி போடுறாங்க. இதுதான் பெருமாள் என்னோட சம்சேகிக்கிறது. முன்னால இவையெல்லாம் உலக இல்லாமல் இருந்தா அதனால இதெல்லாம் எங்கதான் வந்தது. எப்படி இல்ல மதுதான் வந்தது எல்லாமே என்னோட சம்சேகிக்கணும். என்னோட சம்சேகிக்கணும் கொஞ்சம் விஷயா இருந்தா எல்லாருக்கும் புத்தியா எல்லாம் திருவேணியில ஆயுத ஆபரணங்கள்லாம் நிறம் பெற்று உலகா விளங்கும்படியாக இவ்வளவு எங்க பெற்றாங்க என் சம்சேகத்தால. அதுதான் முதல் பாசத்துக்கு சாதிக்கிறார். ஸ்வப்ராப்தியா சித்தகாந்தி, ஸ்வப்ராப்தியா தன்னை அடைந்த காரணத்தாலே சித்த காந்தி, சித்தமான காந்தி. சித்தமான காந்தினாக்க இனிமேல் சாதிக்க தேவையில்லாதான பரிபூர்ணமான சித்தமான திருமேனியுடைய பிரகாசத்தை, பரிபூர்ண தேஜத்தை உடையவனானால் சித்த காந்தியாக எதனாலானால் பிராப்தியா தன்னை அடைந்த காரணத்தால். தன்னுடைய சம்சேகம் நெடுநாள் குறைபட்டு கிடந்தவன் என்னுடைய சம்சேகத்தாலே சித்தமான காந்தியாக இருக்கிறார். ஆண்டாம தந்து செய்து என் ஆதிசேயன் அம்மானுக்கு அந்தாவும், அதாவது ஒரு வஸ்துனால அவ்வளவு ஆனந்தம் கிடைக்கிறதுனாக்க அந்த வஸ்து கிடைக்கிற வஸ்துனால கிடைக்கிற ஆனந்தம் இருக்கு. அந்த ஆனந்தம் எதுக்கு தக்கவா இருக்கும், அந்த வஸ்து இவனுக்குள்ள பிரீத்திக்கு தக்கவா இருக்கும். என்னோட சந்தேகத்தால இத்தனையும் பெற்றான்னாக்க என்னுடைய சந்தேகம் ஏன் அவனுக்கு அவ்வளவு பிரீத்தி ஆச்சுன்னு கேட்டாக்க அவன் என்ன பண்ண பிரீத்தி. ஆண்டாம தந்து செய்து என் ஆதிசேயர் அம்மானுக்கு ஆண்டாமவாய் முடிசென்று ஆதியும் ஆரமுல சேந்தாமரை தடங்கள், செங்கனிவாய் செங்கமலம், சேந்தாமரை அடிக்கல், செம்பும் திருவுடம்பே. இதான் முதல் பார்க்கிறோம். இரண்டாவது சுகடித தைத்தம். சுகடிதா தைதா யசா சுகடித தைதா தம் சுகடித தைத்தம். சுகடிதம்னா என்ன? நன்கு பிரிவில்லாமல் சேர்க்கப்பட்டவன். அகடிதம் கடிதம், அகடிதம் சுகடிதம். சுகடித தைதா, தைதாக சத்துக்கு பத்னின்னு அர்த்தம். ஸ்ரீ வெங்கடேச தைதே, தைதா அப்படின்னாக்க பத்னி. சுகடித தைதா பெரிய பிராட்டியார், நித்தியான பாயினியான பெரிய பிராட்டியாரோட என்றும் பிரிவில்லாமல் பொருந்தி நிற்கிறது. சுகடித தைதா, சப் சுகடித தைதம். திருவுடம்பு வான்சுடர், செந்தாமரைக்கல் கைகமலம். ஒரு விடமும் எந்தை பெறுவோம், திருவிடமே மார்க்கம். இந்த பாசத்தோட ஹைலைட் தான். இந்த பாசத்து நிறைய விஷயங்கள் சொல்றது.
இல்லையா, திருவுடம்பு வான் சுடர் இல்லையா, செந்தாமரை கை செங்கமலம் இல்லையா, அப்புறம் அயனிடமே கொப்பு ஒருவிடம் என்ற பெருமான் கருணையோ ஒருவிடம் ஒன்றுமின்றி என்ன இந்த பாசுரத்தினுடைய தானே எல்லாத்துக்கும் இல்ல கேட்டுபூத்தமான இது என்னன்னு கேட்ட என்னுடையதானே இவனுக்கு திருவிடமே மாறும் பெரிய விராட்டு இடமான திருமார்பை திருவுக்கு இடமாகிற மார்பு பெரிய பெரிய விராட்டியார் கணக்காலம் கூட விசலேஷிக்காமல் இல்ல அகலகின்றேன் இறையும் என்று இல்ல இவன் திருமார்பு வசிக்கக்கூடியதான அதான் சுகட்டித்த தெய்வம். பெரிய விராட்டியார் கணக்காலம் கூட பிரியாமல் பொருந்தி வர்த்திக்கக்கூடியதான ஸ்தானமாக இருக்கிறார். அதுதான் சுகட்டித்த தெய்வம். தெய்வத்தான பத்தின்னு இருக்கும், சுகட்டித்த பிரிவின்றி இல்ல பொருந்தி சேர்ந்து வர்த்திக்கணும். இது பாக்குறதுல திருவுடம்பு வான் சுடர். அதையே அப்பா பிரஜ யுவதி இல்ல கேத்தரியா இல்ல அவங்க புண்ட அது சொல்றது இல்லையா. இந்த திருவாரூரையில அனுபவிக்கணும் அனுபவம். இந்த இது கீழ் சொல்லப்பட்ட அனுபவம் தான். இத உயிர் வாழ்வு அனுபவத்துல ஒன்றும் புதுசு இல்லை. ஆனா அனுபவ ரீதிங்கிறது பிரகாரம் அனுபவ பிரகாரம் மாறுபட்டு ஒரு குறிப்பிட்ட ரீதியா அனுபவம் முன் அனுபவித்தானே அனுபவத்தை வேறொரு ரீதியில வேறொரு பிரகாரத்தால் அனுபவிக்கிறாங்க. ஏன்னா பிரஜ யுவதி கேத ரீதியா பிரஜ யுவதிகள்னா இடைப்பெண்கள். அவர்களோடு அனுபவித்ததுன்னு யார் ஒரு கேட்ட ரீதினா ஒரு பிரசித்த ரீதி இருக்கோ அந்த ரீதியில இப்பொழுது அனுபவிக்கும். விரத யுவதி கன கேட்ட ரீதியா விரத யுவதிகள்னாக்க இடைப்பெண்கள். இடைப்பெண்களுடைய கூட்டத்தோட அனுபவித்த ரீதியில இந்த இடைப்பெண்களோடு பெருமாள் இவ்வளவு அவதாரங்கள் இவ்வளவு அனுபவித்த பெருமாளுக்கு இந்த இடைச்சிகளோடு கூடி அனுபவிச்சதுல உள்ள ரசனை என்னன்னு கேட்டா அதை பெருமாள் தன் பேராக அனுபவித்தார். மற்றவர்களோட அனுபவிச்சுதான் பெருமாள் அவர்கள் பேருக்காக தன்னை கொடுத்தார். இந்த இடைச்சிகளோட அனுபவத்தில் மட்டும் தன் பேராக அதான் பிரஜ யுவதி கன கேத்தரீசியா இடைச்சிகளுடையதான கணங்களோட அனுபவித்த பிரகாரத்திலே அதாவது இந்த அனுபவத்தை தன் பேராக கொண்டு அனுபவித்தான்னு தாற்பயம். கியாதன பிரசித்தன பிரஜ யுவதி கணங்கள் விஷயத்திலே யாதொரு கியாத ரீதியோ யாதொரு பிரசித்த பிரகாரமோ அந்த பிரகாரத்தில் இப்பொழுது அனுபவித்தான். பிரஜ யுவதி கண கியாத ரீதியா அன்பபுங்க அன்பபுக்தர்கள் நிட்டு அனுபவித்தான் இருக்கும். எதை அனுபவித்தான் அதே விஷயம்தான். அதனால என்ன ரீதியா அனுபவித்தான் அப்படிங்கிறது முக்கியம். என்ன பிரகாரம் என்ன ரீதியின பிரகாரம் என்ன ரீதியில பிரஜ யுவதி கண கியாத ரீதியா அன்பபுங்க. ஆக இந்த திருவாயூரில திருவாயற்பாடியில இடைச்சிகளோட அவர்களுக்கு தன்னை கொடுத்து எப்படி தன் பேராக அவர்களோடு அனுபவித்தானோ அது மாதிரி இப்ப ஆழ்வாருடைய சம்சேஷத்தை இல்லையா தன் பேராக கொண்டு அனுபவித்தான் இல்லையா. அதுல முதல்ல அதுக்கு முதல் கேது அவன் விதை யுவதிகளை கியாத ரீதியா அனுபவித்த அவன் தன் பேராக கொண்டு இதை அனுபவித்தான் எப்படி தெரியுது அப்படின்னு கேட்டா அதுதான் முதல் கேது. ஸ்வப்ராப்தியா சித்தகாந்தி அதையேவ விதை யுவதிகளை கியாத ரீதியா அனுபவித்தல் தெரியும். அது சுகடித்த தெய்வம். பெரிய பிராட்டியார் இல்லையா தாருமாக கொண்டு எழுந்தது காரணத்தினால
இதை தன் பேராக கொண்டாடுவது இருக்கணும். இதுவும் இது 40 ரூபாயும் 30 ரூபா அகில சாட்சி கேட்கணும். அதிக சாட்சி தான் கேட்கிறேன். முன்னாள் முடிஞ்சு கண்ண முடிஞ்சாக்கி நிறைய வச்சு அதிக சொல்லிருக்கு.